நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. திருவருகை காலத்தினுடைய கடைசி நாள். இந்த இரவிலே நம்மை தேடி ஒளி வருகிறது, மீட்பு வருகிறது. நமது உள்ளத்திலே இல்லத்திலே இயேசு பிறக்க இருக்கிறார் இன்று இரவிலே. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த இறுதி நாளிலே, திருவருகை காலத்தினுடைய இறுதி நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே சந்தித்து அந்த மீட்பு செய்தியை, ஒளியினுடைய செய்தியை அறிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களை மகிழ்ந்திருப்போம். ஏனென்றால் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான செய்தியும் இதுதான். இன்று நாம் தியானிக்க இருக்கிற நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தி பிரிவு 1, இறை வார்த்தைகள் 67 79 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே நாம் எதை படிக்கிறோம் என்றால், செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறை வாக்கைத்தான் படிக்கிறோம். செக்கரியா எப்படி இருந்தார் நமக்கு எல்லாமே தெரியும். குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகளாக காத்து கொண்டே இருந்தார். கடவுளுக்காக பணி செய்தவர், கடவுளுடைய பிள்ளையாக இருந்தவர். அவருக்கு அவ்வளவு பெரிய சோதனை வந்தது. கடவுள் மீண்டும் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை அவர் விரும்பின நாளிலே கொடுத்தார். அது பிறந்த உடனே அவருக்கு விருத்த சேதனம் செய்துவிட்டு அவர் உரைத்த இந்த இறைவாக்கு மிகவும் ஞானம் மிக்கதாகவே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கடவுள் மானிடத்தை தேடி வருபவர், தாழ்த்தப்பட்டவர்களை தேடி வந்து விடுதலை கொடுப்பவர். அவர் தாவீது குலத்தை வழி நடத்துவேன் என்று முற்காலத்தில் சொன்னதை நிறைவேற்றி விட்டார். கடவுள் உரைத்தது ஒருபோதும் அவர் புறக்கணிப்பதில்லை, நிறைவேற்றுகிறார். எல்லாரையுமே உயர்த்துபவராக கடவுள் இருக்கிறார். மக்கள் இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருபவராக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய இறைவாக்கு கடவுளை பற்றி புகழ்ந்து சொல்லுவதாக. எப்படி எலிசபெத் அம்மாள் புகழ்ந்தார்களோ, எப்படி அன்னை மரியாள் புகழ்ச்சி பாடல் பாடினார்களோ, அப்படி செக்கரியா கூட கடவுளை புகழ்ந்து ஒரு ஞான வார்த்தையை சொல்லுவதை இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இரவு இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே பிறக்க போகிறார். இந்த செக்கரியா மூலமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். மீட்பு நம்மை தேடி வருகிறது. இன்று இரவு அந்த மீட்பு இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரப்போகிறார். நாம் தேடி போக தேவையில்லை, அவர் நம்மை தேடி மனிதனாக பிறக்க இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை கூட செக்கரியா அழகாகவே தன்னுடைய இறைவாக்கிலே சொல்லுவதை இந்த நற்செய்தியில பார்க்கிறோம். இந்த நற்செய்தியுடைய மைய கருத்தும் இதை தான் நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக இருப்பது, இருளில் வாழ்பவர்களை கடவுள் ஒளியின் மூலமாக மீட்டெடுக்கிறார். பாருங்க, கடவுள் யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ அவருடைய இரக்கத்தினால் அந்த இருளானது ஒளி பெற்று எழுகிறது என்ற ஒரு உயர்ந்த பண்பை சொல்லுவதாக இருக்கிறது. பல்வேறு மக்கள் இருள் இருக்கலாம். இருள் அப்படின்னா என்னது? என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கல,